நினைக்கிறது முட்டாள்தனத்தின் உச்சம். லெபனான் நாட்டில இருந்த ஒரு பெரும் பணக்காரர் தனக்கான கல்லறைய பார்த்து பார்த்து கட்டினார். அவர் போன ஜெட் விமானம் கடல்ல விழுந்து நொறுங்கினதுல அவர் டெட் பாடி கிடைக்கவே இல்லை. பார்த்து பார்த்து கட்டின கல்லறையில அடக்கம் பண்ண பாடி இல்ல. அது மட்டுமா, பிரிட்டன்ல உள்ள ஒரு பெரும் பணக்காரர் தன்னோட செல்வத்தை பாதுகாக்க தன் வீட்டுல அதிநவீன பாதுகாப்பு அறை வச்சிருந்தாரு. ஒரு நாள் அதுக்குள்ள தவறுதலா மாட்டிக்கிட்டாரு. பசியாலும் தாகத்தாலும் பணக்கட்டுகள் மேலே கிடந்து உயிரை விட்டாரு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓ, அதனால்தான் ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடிட்டாலே அடங்கிடுவ மனிதான்னு பாடுறாங்களோ? ஆமா ஆமா, நாம் இறைவனை நாடினால் அனைத்தும் நம்மை நாடி வரும் அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாட்டி, நீங்க வர வர நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பேசாம ஆன்மீக சொற்பொழிவா ஆச்ச பேரலாம். கலர் கலரா போதை மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பாதை மாறி போயிட்டு இருக்கிற உங்களை போல இளைஞர்களுக்கு ஆன்மீக பாதை எங்க புரிய போகுது? இளைஞர்கள் நாங்கள் என்னதான் செய்ய நினைக்கிறீங்க பாட்டி? இளைஞர்கள், நீங்கள் உங்கள் தோள்களை உயர்த்தணும். தூங்கி விழும் இளைய சமுதாயத்தை எழுப்பணும். ஒவ்வொருவர் இதயத்திலும் இறைமை பிறக்கணும். உருவில்லா இறைவனோடு உறவாட பழகணும். உங்களோட அன்பால பண்பால உள்ள தூய்மையால இறைவனை உலகறிய செய்யுங்கள். சரி பாட்டி, அப்படியே செய்கிறோம். இறையை நாடுவோம், இன்பமான வாழ்வு பெறுவோம். உறவின்றி மகிழ்வேது, உழவின்றி உணவேது என்று உறவின் மேன்மையையும் விவசாயத்தின் பெருமையையும் எடுத்துக்கூறி நடனமாட வருகின்றனர் எம் முதல் வகுப்பு மாணவர்கள். தித்திமிதிமை நடனம். கொஞ்சம் பின்னாடி போகலாம். எத்தனை தடவை சொல்றது? பின்னாடி என்ன சொல்ல வந்த? அப்படியா? விடப்பாருடா.